ஆப்பம் நல்லா சுட சுட ஆட்டுக்கால் பாயான்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் க்ரௌடே இருக்கும். அவங்களாம் மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பஞ்சு போல ஆட்டுக்கால் பாயா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இட்லி, தோசை, இடியாப்பம் ஏன் சாப்பாடு கூட சூப்பரா இருக்கும். செய்யலாமா? ஆட்டுக்கால் வாங்கும் போது நல்லா தீச்சு தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா சுடு தண்ணி ஊற்றி கத்தி வச்சு சுரண்டி எடுத்தீங்கன்னா மேலே இருக்க கருப்பு அதில் இருக்க முடிய இருந்தால் அது எல்லாமே சுத்தமாகி வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கால் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 10 விசில் போல் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா, மிளகு, சோம்பு, சீரகம், உடச்சக்கடலை, கேஷ்யூ, அரை மூடி தேங்காய் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கால் எல்லாமே நல்லா வந்த பிறகு அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம், அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கையளவு புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வேக வச்ச காளியுமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ திருப்பியுமே குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 7 விசில் போல் வச்சு எடுத்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா நல்லா பஞ்சு போல் ரெடி ஆகிடுங்க. இது கூட நல்லா தோசையோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஊற வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.